இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி கறி வடை, கறி சம்சா, முட்டை போண்டா இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சாப்பிட்ருவோமா? டைமை பார்த்தீங்கன்னா இப்போ 5:50 தான் ஆகுது. இப்போ நான் நினைச்சேன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வடை, சம்சா, போண்டா எல்லாமே சாப்பிட்டுருக்கலாம். ஆனா ஏன் சாப்பிடல? ஏன்னா நான் நோன்பு வச்சிருக்கேன். இப்போ நான் நினைச்சேன்னா இந்த வடையை நான் சாப்பிட்டு முடிக்கலாம். ஏன் சாப்பிடல? ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அப்படிதான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. இது மூலமா நீங்க தக்வா இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க இஃப்தாரோடைய டைம் 6:30 மணிக்கு, பட் இங்க எத்தனை மணி ஆகுதுன்னா 5:50 தான் ஆகுது. இப்ப நான் நினைச்சேன்னா எடுத்து சாப்பிடலாம். ஏன் எடுத்து சாப்பிடல? ஏன்னா அல்லாஹ் மேல பயம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நம்ம எடுத்து சாப்பிடல. ஏன்னா சியாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தடுத்து கொள்றது. அதாவது நம்மளுடைய பல இச்சைகள்ல இருந்து, தவறான பார்வைகள்ல இருந்து, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு விருப்பமான உணவு இருக்கும் போதும் அதை உண்ணாம நம்மளுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் தக்வா. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் நமக்கும் இடையில எந்தவித திரையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தோட, ஒரு அச்சத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழலாம்.